நல்லவர். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க நாம் கவனிப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாரும் நன்றாக கவனிக்கலாம். பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின், எல்லாரும் அதை அழுத்தமா சொல்லுங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த செய்தியோட தலைப்பு வனாந்திரம். வனாந்திரம். எத்தனை பேருக்கு இந்த பேரை கேட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது? வனாந்திரம்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இடம் இல்லை. நான் ஒரு டெசர்ட்டுக்கு போயிருக்கிறேன் வட இந்தியாவில். ஆனால் அது அவ்வளவு பெரிய பாலைவனம் என்று சொல்ல முடியாது. அங்கே மேற்கத்திய நாடுகளிலே நாம் பார்க்கலாம் பாலைவனம். பாலைவனம் என்றாலே அது எல்லாரும் ஒரு விரும்புகிற ஒரு இடம் அல்ல, எல்லாரும் விரும்புகிற ஒரு அனுபவமும் அல்ல. We don't like to go through wilderness experience. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 430 வருஷம் அவர்கள் பட்ட ஒரு பாடு உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். விடுதலை ஆன உடனே கர்த்தர் அவர்களை கானான் தேசம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை நடத்தின ஒரு பாதை தான் வனாந்திர வழி. அல்லேலூயா, வனாந்திர வழி. இந்த வனாந்திரத்தின் வழியாய் தேவன் நடத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வனாந்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன் ஆண்டவருக்கு ஈஸியா அவங்களை கொண்டு போக தெரியாதா? எவ்வளவு ஆண்டவரை சோதிச்சாங்க, எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. 10 முறை இந்த ஜனங்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தரே சொன்னார். ஈஸியா ஆண்டவர் கொடுத்திருக்கலாமே. ஆரம்பத்திலே பெற்ற சுதந்திரம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது என்று வேதம் சொல்லுது. தேவன் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல. கர்த்தர் அவர்களை ஒரு நோக்கத்தோடு, your wilderness experience has a purpose, ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகிறதற்கு. அல்லேலூயா. வனாந்திரம் கஷ்டம்தான், கடினம்தான். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தின் அனுபவத்தின் வழியா போனார். மோசே வனாந்திரத்தின் அனுபவம் வழியா போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் அனுபவத்தின் வழியா போனாங்க. யோபு வனாந்திரத்தின் அனுபவத்தின் வழியா போனாரு. யோசேப்பு wilderness experience மூலம் போனாரு. இவர்கள் எல்லாம் வனாந்திரம் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையோ அதே போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்தது உண்மை. நமக்கு என்ன தெரியுது? இந்த வனாந்திரம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வனாந்திரம் எனக்கு கடினமாக இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் அதை ரொம்ப விரும்பல. But they had to go through it because that was God's intended plan. தேவனுடைய திட்டம். தேவன் ஒரு process வச்சிருக்கிறாரு. அந்த process என்ன? இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை என்னது? அது வனாந்திர பாதை. ஏன் அது பிடிக்காது? வனாந்திரம்னாலே அங்கே தாகம் உண்டாகும். வனாந்திரம்னாலே அங்கே ஒரு நம்பிக்கை தெரியாது. இந்த வனாந்திரத்தை பாருங்க, நான் ஒரு போயிருந்த இது ஒரு சாதாரண இதுதான். அங்கேயும் இந்த ஒட்டக சவாரி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் இந்த பைக் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இந்த ஒட்டகத்தில் மட்டும் பே பண்ணி போனோம். ஸ்தோத்திரம். அப்போதான் புரிஞ்சு எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் ஏறி இருப்பாங்க. அதில் என் கூட வந்த 2 பேரும் என்னோட வெயிட் கம்மி, அதனால அவங்க ஈஸியாக ஏறிட்டாங்க. நான் ஏறுறதுக்கு முன்னாடி பட்ட பாடு, 4 தடவை கீழே அந்த மண்ணில் விழுந்து பேர என்ன செஞ்சோம். இத்தனைக்கும் அது என்ன செய்யுது, முழங்கால் போடுது குனிஞ்சு. ஆனாலும் ஏற கஷ்டம். எப்படி இதில் பயணம் பண்ணியிருப்பாங்க? எந்த ஒரு நம்பிக்கையான சூழ்நிலையும் தெரியாதுங்க. ஒருவேளை நீங்க இந்த காலை வழியில் இருக்கிறோம், ஏன் இந்த செய்தி ஆண்டு என் கூட பேசணும், ஏன் இந்த வார்த்தையின் கூட இடைபடணும்னா, ஒருவேளை நீங்க wilderness experienceல இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். என்னது வனாந்திரத்தின் அனுபவம்னா, என்னுடைய சூழ்நிலை மாறுவதற்கு, வாக்குத்தத்தம் பெறுவதற்கு, பெருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறுவதற்கு சுற்றி எங்க பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையே இருக்காது. அதுதான் வனாந்திரம். எங்க பார்த்தாலும் கரையே தெரியாது. நடு கடல்ல இருக்கிறது மாதிரி இருக்கும் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறது. அதை விட இன்னொரு ஒரு கொடுமையான அனுபவம் என்ன? சில நேரங்களில் காணல் நீர், நான் சொல்லியிருக்கிறேன், ஆசையா பக்கத்துல போனா அங்க என்ன செய்யாது, நீர் இருக்காது. அது போல ஏமாற்றத்தின் அனுபவம் இருக்கும் வனாந்திரத்துல. அநேகர் நம்ம கடன் பிரச்சனை இருக்குதா, தீபாவளி போனஸ் வந்த உடனே எல்லாத்தையும் அடைச்சு செட்டில்
செட்டில் பண்ணிட்டு நிம்மதியாக அடுத்து நான் இளைப்பாற போறேன், ஞாயிற்றுக்கிழமை போய் பாடி துதிக்க போறேன் நினைச்சிட்டு இருப்போம். இன்னும் அதை அடையலை. ஆமாவா இல்லையா? கை தூக்க வேண்டாம். உண்மை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, காணல் நீர் மாதிரி போயிருச்சு, பக்கத்துல வந்தேன், இதை பருகி நான் வெள்ளம் அடைவேன், அடுத்து ஓடுவேன் நினைச்சேன், மாறல என்னுடைய சூழ்நிலை. சில நேரங்களில் வியாதி என்கிற வனாந்தரம். 38 வருஷம் ஒருத்தர் வியாதியில கஷ்டப்பட்டான். 12 வருடமா ஒரு பெண், 12 நாள் விடுங்க, 12 அவர் உங்களுக்கு வியாதி வந்து தாங்க முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போய்கிட்டு இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையற்ற நிலை. நம்மளுக்கு உதவுகிற மனிதர்கள் கூட உதவ முடியாத சூழ்நிலையில் இருப்போம். நம்முடைய போதகருக்கு அந்த லாஸ்ட் டேஸ் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு முன்பாக கடைசி நாட்களில் அவர்களுக்கு ரொம்ப ஃபீவரு. அப்போ அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் காரில் இந்த லைவ் வீடியோ எடுக்கணுமா, அப்போ எங்கள் அண்ணன் வந்து போயிருந்தாரு. ஸோ நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னனால கூட்டிகிட்டு போகிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவு டாக்டர்கிட்டையும் போகிறோம், எந்த டாக்டரும் இல்லை. நமக்கு உதவுகிற நண்பராக நட்பாக பழகுகிற மனிதர்கள் கூட நமக்கு உதவி செய்ய அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதுதான் வில்டர்னஸ், அதுதான் வனாந்திரம். அவங்களுக்கு நம்ம வனாந்திரம் புரியாதா என்னன்னு தெரியல, ஆனா அவங்களால உதவ முக்கிய டாக்டர் தான் ரொம்ப நெருக்கமா இருப்பார். அவரிடத்துல போனா அவர் இல்லை, அவரும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மதுரையில் இருக்கிறார். ரெங்கராஜ் டாக்டர்கிட்ட போனா அவர் அந்த டைம்ல அப்பா மரிப்பதற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் மரித்து விட்டார். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டலும் போனோம். அவங்கெல்லாம் அப்பாவோட நல்லா பழகுறவங்க. ஞானகுருசாமி டாக்டர்கிட்ட எப்போ போனாலும் அவர் நர்ஸுகளெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஃபாதர், இந்த பாருங்க, இவளுக்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், உங்கள் சர்ச்சில் இருந்தால் சொல்லுங்க. எல்லா கிறிஸ்தவ பெண்களை எல்லாரும் கொண்டு காப்பார். பாஸ்டர் அப்படி நிறைய பேருக்கு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு திருமணத்துக்கு அவரே சிவா சர்ச்சுக்கு முடியும் போது வந்து வாழ்த்திட்டு போனார். அவங்க ஒர்க் பண்ண நர்ஸுக்கு பாஸ்டர் வந்து அலையன்ஸ் பார்த்தாங்க. எவ்வளவு நண்பர்களாக பழகிறவங்க போனால் நல்லா உட்காந்து சேர்ல உட்காந்து நல்லா பேசுறவங்க. பட் they were not able to help. உதவி செய்ய திராணி அவர்களுக்கு இருக்கு, ஆனா அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியல. வனாந்தரத்தின் அனுபவம். பல நேரங்களில் உங்களுக்கு அநேகர் உதவி இருப்பாங்க, ஆனா அந்த நேரத்தில் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க. உதவ முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். வனாந்தரம். என்ன ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஏன் எனக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம்? இன்னொரு ஒரு கொஸ்டின் வரும் இந்த வனாந்தரத்துல. நான் தேவ சித்தத்தின் படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா? ஒருவேளை நான் பாவம் ஏதாவது செஞ்சுட்டேனா? என்னைய கர்த்தர் தண்டிக்கிறாரா? என்னைய கர்த்தர் ஏன் இப்படி நடத்துறாரு? அப்படி ஒரு கேள்வி வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது வந்தது. யோசேப்புக்குள்ள வந்திருக்கும், யோபுவுக்குள்ள வந்திருக்கும், நமக்குள்ளேயும் வரும். ஒருவேளை தேவ சித்தத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேனோ, எங்கேயோ தவற விட்டுட்டேனோ என்கிற எண்ணம். இன்னொரு காரியம், கர்த்தர் நம்ம மேல நமக்கு ஆறுதல் சொல்ல நம்மை வழிநடத்த கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை பார்த்தா நமக்கு கஷ்டப்பா இருக்கும். எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லணும்? ஜூடா பாஸ்டரை பார்த்தா கோபமா வரும். ஏனென்றால் மோசையை பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபமா வந்துச்சு. இப்ப சிலருக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும், நீ எம்மள பயங்கர கடுப்புல இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் மாறும் மாறும் சொல்றீங்க பாஸ்டர், எங்க மாறுது? அவங்களும் அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே சும்மா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உசுப்பேத்துறதுக்கு சொன்னாரா, இல்ல தேவ வார்த்தையை சொன்னாரா? அப்ப தேவ ஊழியர்களாகிய நாங்கள் சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு கட்டு போட்டு பேண்டேஜ் போடுற மாதிரி சொல்றோமா, தேவ வார்த்தையை சொல்றோமா? ஆனா அது எப்படி இருக்குது ஜனங்களுக்கு? அவனுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. மோசே காலையில் எந்திரிச்சு வந்து ஹலோ குட் மார்னிங் ஆல் தி இஸ்ரேலைட்ஸ் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஐயோ வந்துட்டாப்பா. மேக்ஸ் வாத்தியார் வந்தோடனே அப்படித்தான் சொல்லுவாங்க பையங்க. என்னடா காலையில அவரே இவர் தானா? இன்னைக்கு அவரு தான், அவ்வளவுதான். அவரை பார்த்த உடனே ஐயோ கசக்குது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். நமக்கு ஆறுதல் சொல்றவங்களை பார்த்தா வந்துட்டாங்க, எல்லாம் மாறும்பா, அவனுக்கு என்ன தெரியும் சூழ்நிலை கசப்பா இருக்கும். மனிதர்களை பார்த்தா ஸ்தோத்திரம். விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டவர் நல்லவர் நான் எவ்வளவு பேருக்கு சொன்னேன், இன்னைக்கு எனக்கு உண்மையா சொல்ல முடியல. ஏனென்றால் நான் போகிற பாதை அப்படி இருக்கிறது, வனாந்தரமா இருக்கிறது. அவர் உண்மையாகவே நல்லவரா இருக்கிறாரா என் வாழ்க்கையில என்கிற கேள்வி, விசுவாச போராட்டம். இந்த சைன்ல இருந்தா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு வனாந்தரத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறீங்க. வனாந்தரம். எப்படி இந்த வனாந்தரத்தை நாம் கடக்க போகிறோம்? இந்த வனாந்தரத்தை அனுபவத்தில் இருக்கும் போது நம்ம மறக்கக்கூடாத ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்த எல்லாருக்கும் வனாந்தரம் உண்டு. ஆமென். நாம் தனிமையா அல்ல. எனக்கு மட்டும்தான் அப்படி பாடு, உலகத்துல எனக்கு மட்டும்தான் அப்படி பிரச்சனை நினைக்காதீங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வனாந்தரம் உண்டு.
இயேசு கிறிஸ்துவையே பிதா விட்டு வைக்கல அந்த வனாந்தரத்துக்கு. Jesus himself had to go through that wilderness experience. அதன் வழியாய் போக ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அது கஷ்டம்தான், அது எட்டி காய் போல் கஷ்டப்பாகத்தான் இருக்கும். ஆனாலும் நாம் அதன் வழியாக போக வேண்டியது இருக்குது. இல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, கிறிஸ்மஸ் கேக் இனிக்குது பாஸ்டர், ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு கசப்பு இருக்கிறது. என்னது? அது அரையாண்டு தேர்வு. அதன் வழியாய் போனாதான் மேன்மை. Hallelujah. We have to go through an experience. ரெண்டாவது என்ன காரியத்தை மறந்துடக்கூடாது. முதல் நம்ம தனிமையா இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தனியாக இல்லை, நானும் வனாந்தரத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நீங்கள் தனியாக இல்லை, நானும் அந்த வனாந்தரத்தின் வழியாக போய்கிட்டு இருக்கிறேன். அவங்க நினைப்பாங்க, உங்களுக்கு என்ன, நான் இன்னைக்கு படுற கஷ்டம். அதே பக்கத்தில் உள்ள ஆள் நினைப்பாங்க, என் கஷ்டத்தை இப்போ சொன்னேன்னா நீ சற்ற விட்டு எதிர்த்து ஓடி போயிடுவ. எல்லாரும் நினைப்பாங்க, இவளுக்கு என்ன வெள்ளை சட்டையும் கருப்பட்டையும் போட்டு நல்லா ஜம் ஜம் நின்றுகிட்டு இருக்க, என் கஷ்டத்தை மைக்கு இறக்கி வச்சு சொன்ன நம்ம எல்லாருக்கும் நமக்கு இருக்கும். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அது மேலே இருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் சப்ஜெக்டிவ். அது அவங்கவுங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். அந்த வனாந்தரம் கஷ்டம் தான், கடினம் தான். ஆனாலும் அதனுடைய காரியங்களை ஒவ்வொன்றா பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்தில். இயேசு கிறிஸ்து அந்த வனாந்தரத்தின் வழியாக கடந்து போனார். ரெண்டாவது நீங்க மறக்கக்கூடாத காரியம், வனாந்தரம் தற்காலிகமானது. அல்லேலூயா. ஆமென். wilderness is not your destination. சென்னையில் மெட்ரோவில் போனீங்கன்னா உங்க ஸ்டேஷன் வந்த உடனே என்ன செய்யும்? you have reached your destination. ஜிபிஎஸ் போட்டு கார்ல வண்டியில போனீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டு போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே என்ன சொல்லும்? சொல்லுங்க, அந்த அக்கா பேசுறது தொண்டை கட்டி இருக்கு, சரியா வரமாட்டேங்குது, அப்படி அதை சொல்லும். அதை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சு. அநேகர் என்ன நினைக்கிறோம்? டெஸ்டினேஷன்னா நம்ம போக வேண்டிய இடம், நம்ம போய் சேர வேண்டிய இடம், நம்ம எதிர்பார்த்து பயணித்துக்கிற இடம். வில்டர்னஸ், வனாந்தரம் உங்களுடைய டெஸ்டினேஷன் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் தான் நம்முடைய டெஸ்டினேஷன். அதன் வழியாக நம்ம போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, அதன் வழியா போகிறோம். அது ஒரு தற்காலிகமானது. அதன் வழியா போனதான் சேர முடியும். அதுதான் என்னுடைய நிரந்தரமான இடம் அல்ல. இந்த அனுபவத்தின் வழியா கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஏன் வனாந்தரத்தின் அனுபவங்கள்? இதனால் என்ன ஆசீர்வாதம்? ஏன் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தா நான் நல்ல சந்தோஷமா அப்படியே ஆடலும் பாடலுமா மகிழ்ச்சியா நிறைவா செழிப்பா ஓடிட்டு இருக்காம ஏன் வனாந்தரத்தின் வழியா போறேன்? இதுல நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. முதலாவது ஆசீர்வாதம் என்ன? வனாந்தரத்துல தேவன் உங்களை மேன்மைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு சத்தியத்தை நல்லா நம்புறீங்க? ஒரு மேன்மைக்கு முன்பாக ஒரு ஆயத்தம் அவசியம், ஒரு வெற்றிக்கு முன்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் அவசியம். கானான் தேசத்துக்கு இவர்களை கூட்டிட்டு போறதற்கு முன்பதாக எடுத்த உடனே கொண்டு போய் விட்டுருந்தா அது அவங்களுக்கு மேன்மையா தெரிஞ்சிருக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தருகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று தேவனுடைய அற்புதங்களை ருசிக்க கர்த்தர் இவர்களை வனாந்தரத்தில் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஏனென்றால் அனுதின வாழ்வுக்கு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாங்க. டெய்லி இவங்க வானத்தை நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். டெய்லி அவங்க யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்தா மன்னா என்ன செய்யும்? கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், டைரக்டா இவங்க வந்து கானான் தேசத்துக்கு போயிருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? 430 வருஷம் பட்ட பாடுக்கு நல்லா அனுபவிக்கிறோம் பாத்தியா என்று நினைச்சிருப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். இதற்கு நீ என்னைய சார்ந்து வாழு, அனுதின மன்னாவை நான் உனக்கு தருவேன். ஆமே. அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல ருசியான மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். தேவன் அவர்களை மேன்மைக்கென்று ஆயத்தப்படுத்தினார். எப்படி வாழணும் என்று தெரியல, அடிமைகளா இருந்தவங்க இப்ப ஃப்ரீடம் கிடைச்ச உடனே என்ன ஆச்சு? நம்ம பாஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தேசத்துல ஃப்ரீடம் கிடைச்ச உடனே வாலிபர்கள்லாம் துள்ளி குதிச்சாங்களாம். ஏன்னு கேட்டா இனி பஸ்ல டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லைன்னாங்களாம். கூப்பிட்டு 2 தட்டி தட்டி சொன்னாங்களா, இனிதாண்டா நீங்க டிக்கெட் எடுக்கணும், நீ டிக்கெட் எடுத்தாதான் உங்க வரி பணம் கவர்மெண்ட்டுக்கு போகும், அப்படின்னா கவர்மெண்ட் நடக்கும். இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, நம்மளை அவுத்து விட்டாங்க. இனி ஃப்ரீடம் இல்ல, இனிதான் நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களை கொடுத்தார். நீ எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது,
நீ எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எது கரெக்ட், எது தவறு என்று கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார். ஏன் வனாந்தரம் தெரியுமா? இன்னும் நீங்க தேவ வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியல, இன்னும் தேவ வார்த்தையை முழுமையா நீங்க அங்கீகரிக்கல. அதை சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த ஜனங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி. அப்படி பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த வனாந்தரம் ப்ரொலாங் ஆகிக்கிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். கட்டளையை நீங்க ஏற்றுக்கொண்டு கற்பனைகளை கற்றுக்கொண்டா வனாந்தரம் மாறும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தணுமே. ஆயத்தப்படுத்திட்டாருன்னா நமக்கு அடுத்து கானான் தேசத்தை நாம் ருசிக்க ரெடி ஆகிடுறோம். யோசித்து பாருங்க, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் நம்மை ஆயத்தப்படும். யோசித்து பாருங்க, வனாந்தரத்துல சின்ன ஒரு பிரெட் துண்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும், மேன்மையா இருக்கும். கொரோனா காலத்துல சாம்பார் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. என்ன கொரோனா காலத்துல ஏதாவது ஒரு சின்ன காரியம் கிடைச்சிட்டு எப்படி இருந்துச்சு? ஜிபேல வந்து காசு விழுகுது, 100 ரூபாய். ஐயோ ஆண்டவா, மரத்திலிருந்து என்னை போட்டு. என்ன யோசிச்சு பாருங்க. அந்த கொரோனா காலத்துல அநேக விசுவாசிகளுக்கு கொண்டாட்டம். என்ன ஜிபேல காணிக்கை அநேகர் அதுலயும் கொடுத்தாங்க. நிறைய பேர் இதை ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிட்டு பரவாயில்ல, நமக்கு 1008 தேவைகள் இருக்கிறது. எப்படியோ அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு? சின்ன சின்ன காரியங்கள் கூட மேன்மையா தெரிஞ்சிச்சு, ஆசீர்வாதமா தெரிஞ்சிச்சு. எங்கேயாவது ஒரு பெட்டி கடை திறந்து வச்சு ஒரு தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த கடையை பார்த்தோன்னே எப்படி ஓடணும், ரொம்ப மேன்மையா. அது போலதான் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளுக்கும் என்னைய சார்ந்து நீ வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி அப்பத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, காடையை கொடுத்து ஆண்டவர் அவரை சார்ந்து வாழ ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒன்ஸ் அந்த நாலேஜுக்குள்ள வந்துட்டாங்கன்னா கானான் தேசத்துக்கு கொண்டு போயிடுவார். ஆனா அந்த நாலேஜுக்குள்ள அவங்க வரல. காலேபையும் யோசுவாவையும் தவிர வேற யாரும் அந்த அறிவுக்குள்ள வரல. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்து தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். வனாந்தரத்துல யாரும் பிதற்ற முடியாது, யாரும் பேச முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா நம்மளே எதுல இருக்கிறோம்? வனாந்தரத்துல இருக்கிறோம். அதனால தேவன் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா உனக்கு மேன்மை உண்டு. உனக்கு மேன்மையை நான் கொடுக்கறதுக்கு முன்பாக நீ வனாந்தரத்தின் வழியாக போகணும். இட் இஸ் a humbling experience. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துறீங்க? அது பழைய பாடல் ஒன்று இருக்கும், அந்த வனாந்தரத்தை பத்தி பாடுவோமா? வனாந்திரையா திரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா திரையில் நேரங்களில் நேசரின் சத்தம், நேசரின் சத்தம் என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுமே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு கண்ணில் தெரியுமே. விடுவிப்பார் ஆண்டவர், விடுவார் புதுவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், விடுவார் புதுவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். வனாந்திரையா தீரையில் அழைத்து நான் சோர்ந்து போகும், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பாடுங்க. நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. ஓ என் வாழ்வு. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும். இப்படியாக வனாந்தரத்தின் வழியாக நம்ம என்ன செய்றோம்? கடந்து போகிறோம். இதனுடைய ஆசீர்வாதம் என்ன? எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. தேவன் என்னை மேன்மைக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் மேன்மைக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது முடிஞ்ச உடனே ஒரு கானானின் வாழ்வு இருக்குது. இது கஷ்டம்தான், இது கசப்பான அனுபவம் தான், கடினமாகத்தான் இருக்கும். பட் God is preparing me. I'm
ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்ன ஆயத்தங்கள் நான் சொன்னேன்? தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து சுபாவத்தை மாத்துறார். வனாந்திரத்தின் வழியா போனாதான் ஃபாதர் கூட அருமையா பாடுவார். காக்கும் தெய்வம் இயேசு இருக்கு, அந்த பாட்டில் பாடுவார். நம்ம இந்த வனாந்திரத்துல தான் நம்முடைய சுபாவங்கள் மாறும். ஆமாவா இல்லையா? உங்க சுபாவங்கள், நம்ம கோபம் முற்றிலும் தனிந்துடும். மோசே ஒரு பயங்கரமான கோபக்காரர். வைராக்கியம், நல்ல வைராக்கியம் தான். ஆனா வைராக்கியம் எதுல போச்சு? கோபத்துல போச்சு. தேவனுடைய ஜனத்தை ஒருத்தன் தீமை செய்யறான உடனே அவர் வைராக்கியமா வெகு கோபம் கொண்டு எழுந்தார். அப்ப ஆண்டவர் பார்த்தார், இந்த ஒரு சுபாவம் இருக்கும் பொழுது உன்னைய 30 லட்சம் பேர் கோபப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை நீ நடத்தணும்னா இந்த கோபம் சுட்டு போட்டாலும் வரக்கூடாது என்று சொல்லி மோசே சுபாவம் மாறுவதற்கு 40 ஆண்டுகள் தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்வதை விட மோசே எடுத்துக்கொண்டார். சுபாவம் 1 வருடத்துல நீங்க வனாந்தரத்தை முடிக்கலாம், வனாந்தரத்தை தவிர்க்க முடியாது. ஆனா வனாந்தரத்தை நாம you can shorten the period of wilderness. ஏனென்றால் தேவன் நீங்க தகுதி நினைச்சிட்டா வனாந்தரத்துல தப்புன்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போயிடுவாரு. ஆனா தகுதிப்படுகிற வரைக்கும் நான் நினைக்கிறேன் 39வது வருஷம் மோசே அழைச்சிருந்தா கூட ஆண்டி வேலை வரும்போதே 4 பேர் அடிச்சுட்டு வந்திருப்பார். கர்த்தர் பார்த்தார், முற்றிலும் மோசேயின் சுபாவம் மாறும் வரைக்கும் வனாந்திரத்தை அவன் வாழ்க்கையில முடிவுக்கு வர விடவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சுபாவ மாற்றம் அடைந்துகிட்டு இருக்கிறீங்க? வனாந்திரத்துல போகும்போது என்ன மாற்றம்? சுபாவ மாற்றம். அடுத்தவரை எவ்வளவு கோவப்படுத்தினாலும், சில நேரங்களில் கோவப்பட்டு அவர் ஆண்டவர்கிட்ட பேசினாலும், சில இடத்துல ஜோம் பண்ணார், ஆண்டவரே இவங்களை நீங்க காப்பாத்தி தேசத்துக்கு கொண்டு போங்க, இல்லை ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க. எப்படி ஒரு ஜனங்கள் மேல ஒரு கன்சர்ன் வந்துச்சு? சுபாவ மாற்றம். வனாந்திரம், நான் நல்லா சொல்லுவேன், வனாந்திரத்தின் வழியாய் நீங்களும் நானும் போவது நல்லது. அங்கே நம்முடைய சுபாவங்கள் மாறுது, பெருமை போகுது, கோபம் நீங்குது, அகங்காரம், என்னென்ன மாம்சத்தின் கிரியைகளோ அவைகள் எல்லாம் நீங்கி கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். யோசேப்புக்கும் இந்த வனாந்திரத்துல தான் அவர் புரிந்துகிட்டாரு, இது நாம் கண்ட சொப்பனம் அல்ல, இது தேவனுடைய தரிசனம். தேவன் என் வாழ்க்கையில இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மறுரூபம் அடையுது. ஆமென். இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் ஆமென் பிதா அந்த இதன் வழியாக கடந்து போக பண்ணினார். என்ன? அதற்கப்புறம் ஒரு மேன்மையான ஊழியம் இருக்குது. அதற்கப்புறம் ஒரு மேன்மையான ஊழியம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவித்தார், வியாதிஸ்தரை சுகப்படுத்தினார், ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை போதித்தார். அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தின் வழியாக கடந்து போனார். இந்த வனாந்திரத்துல தேவ பிள்ளைகள் துக்கமுகமா இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சில வசனத்தை சொல்றேன். ஏனென்றால் இந்த வனாந்திரத்துல உபாகமம் 1:31, டியூட்ரானமி 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. தேவன் வனாந்திரத்துல நீ போ அப்படின்னு அனுப்பி விடல. வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். வனாந்திரத்துல எந்த சந்தோஷம் இருக்கு, இதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க வனாந்திரத்துல போனாலும் தனியா இல்ல, தேவன் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். தேவன் உங்களை வழி நடத்தி வருகிறார். இந்த வனாந்திரத்துல உபாகமம் 8:15-16, ஏன் தேவ பிள்ளைகள் இந்த வனாந்திரத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்? உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்துல தான் எப்பயும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வனாந்திரத்துல எதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது? போஷிக்கிறதுக்கு ஆகாரம் வேணும். அங்க எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தின் அனுபவத்துல போகும்போது சாத்தான் சோதித்த முதல் சோதனை என்னது? இந்த கல்லுகளினாலே அப்பத்தை உண்டாக்கு. இவங்களுக்கும் அதுதான் பிரச்சனை. அப்பதான் அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2023 உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க காசு இல்லைன்னு கவலைப்படுறீங்க,
கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. ஆமென். எப்படி பாஸ்டர் அன்னைக்கு கறி எடுக்க போறேன், சொந்தக்காரங்க வர போறாங்க, என்ன காலை சாப்பாடு இங்கே ஓடிடும், மத்தியான சாப்பாடு வீட்டில் ஓடணுமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். அதை ரொம்ப ருசிக்கிற இடம் வனாந்தரம். ஆமென். வில்லரசில் தான் ரொம்ப அதை ருசிச்சாங்க. அற்புதமாய் நடத்தினார், எல்லா தேவைகளையும் சந்தித்து அவரை போஷித்து. அடுத்து இந்த உபாகமம் 8:4 வாசிங்க. 8:4. இந்த 40 வருஷமா உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தாங்க மாத்துறதுக்கு? எத்தனை ட்ரெஸ் விசுவாசிகள் வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். பீரோவை திறந்தா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அப்படின்னு டபார் நம்ம மேல என்ன விழும்? பைபிளா விழாது, பட்டுச்சேலையா விழும். அத்தனை கல்யாண வாழ்க்கையில இனி அட்டன் பண்ணுவோமான்னு தெரியாது. ஆனாலும் விசுவாசத்துல வாங்கி அடிக்கி வைக்கிறது. எல்லாம் ஆஃபரா போடுறானா? ஆன்லைன்ல எல்லா பெண்லைனும் இதில் தான் இருக்கு. ஆன்லைன்ல என்னத்தையாவது வாங்குறது, அந்த ஆஃபர், ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர் எல்லாத்துலேயும் வாங்கி அதை அடிக்கி ஜப்பான்ல ரொம்ப லெஸ் க்ளோத்ஸ் வச்சிருப்பாங்களாம். அதான் ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்க. ஜப்பான்காரங்க அரிசி கம்மியாக சாப்பிடுவாங்க. 3 வேளை சாப்பாடை பிரித்து 6 வேளை 7 வேளைக்கு சாப்பிடுவாங்க. 7 வேளை சாப்பிட நினைச்சிடாதீங்க, நீங்கள் 3 வேளை சாப்பிட்றத. அப்படி லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. குறைந்த காரியங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஃப்ரீயாக இருக்கும், இல்லாட்டி அத்தனையும் மேனேஜ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சரி, இது பெண்களுக்கான ஆலோசனை. பெண்கள் கூட்டத்தில் ஒரு நாள் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் வந்து நல்ல ஆலோசனை சொல்கிறேன். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை புடவை வச்சுருந்துருப்பாங்க நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஆயத்திரன்னு சொன்னால் பாஸ்ட் கண்டுபிடிச்சிருவாரு எத்தனை வச்சுருக்கு. ஞானேஸ்வரர் பேசுகிற 2 தான் அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மேலேருந்து ஒரு அங்கி, இடுப்பில் ஒரு கயிறை கட்டி, தலையில் ஒரு தலைப்பாறை மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒன்று அழுக்கான துவைச்சிட்டு இன்னொன்று மாத்திருக்கு, இவ்வளோதான். என்ன நம்ம ஒரு வருஷத்தில் எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறோம்னு தெரியல. எடுக்கிறவங்கள சொல்கிறேன், எடுக்காதவங்க பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். இவங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? உன் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமென். ஒரு நாள் உங்களுக்கு எந்த சரீர பலவீனம், ஹாஸ்பிட்டல் செலவுகள் எதுவுமே வரவில்லை. இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க வனாந்தரத்தில் எவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்கு வண்டி. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் வனாந்தரத்தில் போறேன், சந்தோஷம், உண்மைதான், மகிழ்ச்சியா இருங்க. அந்த வனாந்தரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மேன்மை இருக்குது வனாந்தரத்தில். அதுக்காக நீ உங்களை கர்த்தர் கைவிடவில்லை. உங்கள் வஸ்திரம் பழையதாய் போக, அப்போ உங்களுக்கு செலவே இல்லை வனாந்தரத்தில். ஏன்னா நீங்க நினைச்சாலும் கடையில் வாங்க முடியாது. இல்லையா? ஏன்னா வனாந்தரத்தில் என்ன கிடையாது, கடையும் கிடையாது. அப்படியே கடை இருந்தாலும் கையில் டப்பு லேவு. கர்த்தர் கொடுத்த ட்ரெஸ்ஸு நல்லா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா அவர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல், சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் அற்புதமாய் நடத்தினார். எங்க கானான் தேசத்துக்குள்ள இல்லை, வனாந்தரத்தில். எத்தனை பேர் சந்தோஷப்படுங்க? இப்போ அநேகர் வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க. வனாந்தரத்தில் இருக்கிறது மேன்மை. ஏன்னா அந்த வனாந்தரத்துலேயும் நமக்கு ஆசீர்வாதம். வனாந்தரம் முடிஞ்ச உடனே பெரிய மேன்மை உண்டு. அல்லேலூயா. போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார். உபாகமம் 1:31 என்ன பார்த்தோம்? மனிதன் சுமப்பது போல உன்னை சுமந்து வழி நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அடுத்து இந்த வனாந்தரத்தில் என்ன பிளெஸிங்? 8:2 உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வனாந்தரத்துல தான் நாம் நம்முடைய உண்மை சுபாவத்தை தெரிந்து கொள்கிறோம். ஏசப்பா கூட இருக்கிற வரைக்கும் பேதுருவுக்கு தான் யார் என்று தெரியவே இல்லை. அவன் நினைச்சா நம்ம ஆண்டவருக்காக எதையும் செய்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்குன்னு நினைச்சார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்காக கூட்டிட்டு போகப்பட்டார். அப்புறம் தான் தெரியுது இவருடைய உண்மை நிலை. நம்ம ஒரு உற்சாகத்தில் ஆண்டவர்கிட்ட நிறைய சொன்னோம், உண்மையாய் இயேசுவுக்கு என்ற வைராக்கியம் இல்லை. இந்த வனாந்தரத்தில்
ஆண்டவருக்கு உங்களை பற்றி தெரியும். ஆனால் உங்களுக்கு உங்களை பற்றி அறிகிறதற்காக நம்மை வனாந்தரத்தில் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பரீட்சை உன் பக்கத்தில் உள்ள எவ்வளோ படிச்சிருக்கான்னு உங்கள் டீச்சருக்கு தெரியணும்னா நீ அவனை அப்படியே எழுதும் போது ரொம்ப அறிவாளியாக காமிப்பான். பார்த்துருக்கீங்களா? இப்படியே வச்சு எழுதுவான். டீச்சர் எனக்கு கை இப்படி தான் வரும், அங்கே பின்னாடி உள்ள பார்த்து எழுதுறது. டீச்சர்களுக்கு வாத்தியார்களுக்குலாம் இந்த ஏமாத்து வேலையெல்லாம் தெரியும். மண்டையாட்டுற பிள்ளைகளையும் பார்த்து இல்லை ஆமான்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி என்ன செய்யறது? இப்படி இருக்கிற பேப்பர் இப்படியே போகும். அவர் ரொம்ப பொதுநலவாதி. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் பொதுப்பணித்துறை செய்கிற மாதிரி அப்படியே காமிச்சிக்கிட்டே என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. இவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியறக்கா பரீட்சை என்ன சொல்லி அனுப்புவாங்க? பரீட்சைக்கு அனுப்பும்போது அது ஒரு டெஸ்ட். நீ எவ்வளவு கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட, அவர் சொல்லி கொடுத்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பரீட்சை. இதே தான் வனாந்தரம். தேவன் நல்லவர் வல்லவர்னு பாட்டு பாடணுமே, உற்சாகமாக ஓடணுமே. இன்றைக்கு நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் நம்மை அறிய பண்ணுகிறதற்காக வனாந்தரத்துக்கு நம்மை அனுப்புகிறார். மோசே வனாந்தரத்துக்கு போனதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் வந்து ஆடு மேய்க்க வரும்போதெல்லாம் இவருக்கு வர்ற கோபம் வைராக்கியமும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பேசுகிற பார்த்தியா, இதுக்கு தான் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஆண்டவரே மன்னிங்க, நாளைக்கு கோவப்பட மாட்டேன், நாளைக்கு கிளம்பி அங்கே மேய்ப்போம். ஏன் ஆடுகள் மேய்த்துக்கிட்டு என்ன நீ என்ன நினைச்ச? நான் யார் தெரியுமா? நான் கத்தி சண்டை, வாழ் சண்டை, கராத்தே எல்லாம் படிச்சுட்டு பார்வன் அரண்மனையிலிருந்து வந்திருக்கேன். ஆண்டவர் மோசே இதுக்கு அவனை வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை, நீ யாருக்கு தெரியுதா? இப்போ ஆமாண்டவரை இதனால தான் நான் உன்னை இன்னும் பயன்படுத்த முடியல, இதனால தான் இன்னும் நான் உன்னைய அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க, இதனால தான் இன்னும் உன் பிஸ்னஸில் உன்னைய நான் செழிக்க வைக்க முடியல. ஏன்னா நீ செழிச்சிட்டினா நீ உன் கோபத்தில் எல்லாம் நினைப்ப. இல்லை, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீல. ஒவ்வொரு நாளும் மோசையை மறுரூபப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு வனாந்தரம் மகிழ்ச்சியாக இருக்குது? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அனுப்புகிறவர் அல்ல, உங்களுடைய வீக்னஸ்ல அவருடைய பலனை தந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதான் வனாந்தரத்தின் ஆசீர்வாதம். இந்த வனாந்தரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தவறு என்ன? முறுமுறுத்தார்கள். ஏன் அப்படி நடக்க? தயவு செய்து இந்த விசுவாச ஜீவியத்துல முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்புனா என்ன? ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்கறது. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவர் எனக்கு துன்மார்க்கம் நல்லா இருக்கிறான், கர்த்தர் அறியாதவன் நல்லா இருக்கிறான்? இருதயத்தில் கூட அந்த கேள்விகள் நமக்குள்ள எழும்பக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் கேட்டாங்க. ஆண்டவர் அந்த முறுமுறுக்கிறதுக்காக அவர்களை விடுவிக்கல. நீ எப்படி பார்வோன அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரம் அடிக்கும் போது பாடுனியோ, கர்த்தர் என்பது அவர் நாமம் என்று சொல்லி அதை பாடிக்கிட்டே இருந்தா 30 லட்சம் பேரும் கானானுக்குள்ள போயிருப்பான். ஆனா அந்த துதியை விட்டுட்டான் பாருங்க, அவனை அந்த கானானை இழந்து போனான். அநேகர் துதிக்கவே மாட்டேங்கிறீங்க. துதியின் நேரத்துல ஆவியில உணர்கிறேன். ஃபர்ஸ்ட் சரி கிளைமேட் இப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சா, வெளி உள்ள கிளைமேட்டை வச்சு நம்ம ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் மாம்சீக கிறிஸ்தவர்கள். என்ன? ஆமாம், குளிர் அடித்தா தூங்குவோம், வெயில் அடித்தா நினைவோம். அந்த மாதிரி மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. உலகம் என்ன சொல்லுதோ என்ன செய்யுதோ ரெண்டாவது. நான் கர்த்தருக்குள்ளே பாடி என் ஆத்துமா கம்பீரித்து பாடும். அல்லேலூயா. ஆமென். அதனால உற்சாகமா இருங்க. இந்த நாட்கள்ல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணுமா? உற்சாகமா கர்த்தரை தேடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் துதியை விட்டுட்டாங்க. துதிங்க, முறுமுறுக்காதீங்க. ரெண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை நேரம் எடுத்து வாசிங்க. எல்லாம் இந்த பைபிளை தூக்கி காமிங்க. எத்தனை பேர் இந்த பைபிளை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, இந்த வாரத்தில் எத்தனை அதிகாரம் நான் வாசித்தேன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கொடுத்தாருல 7 நாட்கள், எத்தனை அதிகாரம் அந்த வேதத்தில் படிச்சு. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தை மேற்கொண்டது. அண்ணே, நான் யார் தெரியுமா? நான் யார் அப்படிலாம் சொல்லலை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. வசனத்தை வைத்து தான் வனாந்தரத்தில் நம்ம ஓட முடியும். வசனத்தை வைத்து தான் வனாந்தரத்தை நீங்க ஜெயிக்க முடியும். பதில் கிடைக்கல, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற இல்லை, இன்னும் எனக்கு ஒரு பாசிபிளான சிச்சுவேஷன் தெரியல. எது உங்களை பலப்படுத்தும்? தேவ வார்த்தை. தேவ வார்த்தை. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? இந்த பைபிளை தூக்குங்க, பைபிளை தூக்குங்க, போதித்து வளங்க. கிறிஸ்தவ ஒழுங்குகளை இப்பயே கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, கடைபிடி, கற்றுக் கொடுங்க. வேதத்தை நேசிப்போம்.
அதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. வனாந்தரத்துல நம்முடைய கண்கள் கர்த்தர் மீது மாத்திரம் இருக்கணும். யாத்திராகமம் 14, 19, 20. எப்பெல்லாம் மேகஸ்தம்பம் இறங்குச்சோ அப்ப அவங்க நின்னாங்க. எப்பெல்லாம் புறப்பட்டுச்சோ புறப்பட்டு போனாங்க. இவங்க கண்கள் கர்த்தரை விட்டுட்டு எங்கேயாவது பார்த்தாங்கன்னா வழியை மிஸ் பண்ணி இருப்பாங்க. கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. வனாந்தரத்துல உங்க ஃபோக்கஸ் மாறிடக்கூடாது. வனாந்தரத்துல உங்க ஃபோக்கஸ் மாறிடக்கூடாது. உங்க ஃபோக்கஸ் கர்த்தர் மீதே இருக்கணும். ஒருபோதும் அதுல இருந்து நீங்க பின்வாங்கிடக்கூடாது. அநேகர் இந்த வனாந்தரத்துல தான் பின்வாங்கிடுவாங்க. தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த விசுவாச சோதனையில தோற்று போவாங்க. தேவ பிள்ளைகள், நீங்கள் யாரும் தோற்று போகக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எது நடக்குதோ இல்லையோ, வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்குதோ இல்லையோ, நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வேன். ஆமென். என்னுடைய கண்கள் கர்த்தர் மீது இருக்கணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வனாந்தரத்துல முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். வனாந்தரத்துல என்ன எப்படி போயிட்டே இருக்கணும்? திரும்பி பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான். வனாந்தரத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. நமக்கு தெரியும், எகிப்தை பத்தி பேசினாங்க. இருதயம் திரும்பிச்சு. ஆனா உங்க இருதயம், என்னுடைய இருதயமோ முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும். எனக்கு நாட்கள் வரும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. திரும்பி பழைய வாழ்க்கைக்கு, பழைய மார்க்கத்துக்கு, பழைய ஜீவியத்துக்கு, பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போயிடாதீங்க. முன்னேறி போய்கிட்டே இருங்க. நடக்கலையா, ஜெபம் அதிகரிக்கட்டும். இன்னும் நடக்கல, தாமதிக்குது பாஸ்டர், வேத வாசிப்பு அதிகரிக்கட்டும். உபவாசம் 21 நாள் போட்டுட்டேன், இன்னும் முடியல, இன்னும் கர்த்தர் சமூகத்துல காத்திருப்போம். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னேறி செல்வேன். சொல்லுங்க எல்லாரும், முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன். கடைசி ஒரு ஆலோசனை. மோசே வனாந்திரத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது அவருடைய கரங்கள் தளர்ந்த போது அதை தாங்கி பிடிக்க 2 நல்ல தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். வனாந்திரத்தில் நீங்க தனிமையா உணர்வீங்க. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரரோடு ஐக்கியப்படுங்க, பாஸ்டரோடு ஐக்கியப்படுங்க, சபை விசுவாசிகளோடு ஐக்கியப்படுங்க, இல்லை கேர்சல்ல ஐக்கியப்படுங்க. அந்த ஐக்கியம் தான் உங்களை பலப்படுத்தி இன்னும் ஓட உதவி செய்யும். அல்லேலூயா. அதுதான் மோசே கரங்கள் தளர்ந்தது உண்மைதான். ஆனால் தேவன் அங்கே ஒரு பிரமாணம் வச்சிருந்தாரு, இது கரம் உயர்ந்திருந்தா தான் வெற்றின்னு சொல்லி. அதனால் நீங்க தான் போராடணும் வனாந்தரத்துல. ஆனா உங்களோடு கூட போராட தேவ பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து போராடுங்க. அல்லேலூயா. முடிவிலே நமக்கு கானான் தேசம் உண்டு. வசனம் சொல்லுது, வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும். எழுதி நின்று ஜெபம் பண்ணுவோம்.